குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். தவேகவின் கரூர் பிளான் முட்டுக்கட்டை போடுகிறது திமுக. சுப்ரீம் கோர்ட் முக்கிய அறிவிப்பு. சென்ற ஆண்டு கரூரில் தவேக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்தனர். சுப்ரீம் கோர்ட் ஓய்வு நீதிபதி கண்காணிப்பில் இதுகுறித்து சிபிஐ விசாரிக்கிறது. முதல்வர் விஜய், அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ், நிர்மல்குமார் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த சூழலில் கரூர் செல்ல முதல்வர் விஜய் இப்போது திட்டமிட்டுள்ளார். இதை தடுக்கும் வகையில் சுப்ரீம் கோர்ட்டில் திமுக சார்பில் இடைக்கால மனு செய்யப்பட்டுள்ளது. கரூர் வழக்கின் தன்மையை மாற்றும் வகையில் அமைச்சர் ஆதவ் பொதுவெளியில் தொடர்ந்து அவதூறான கருத்துக்களை பேசி வருகிறார். இது சாட்சிகளை மறைமுகமாக அச்சுறுத்தும் செயல். வழக்கு விசாரணையில் இருக்கும்போது முதல்வர் விஜய் பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவதோடு அரசு சார்பில் நிதியுதவி மற்றும் பணி நியமன ஆணைகளை வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது சிபிஐயின் நடுநிலையான விசாரணைக்கு முட்டுக்கட்டை போடும் செயல். விசாரணையின் நம்பகத்தன்மையோ அல்லது சாட்சிகளின் வாக்குமூலங்களோ பாதிக்கப்படாத வகையில் கோர்ட் விதித்துள்ள நடைமுறைகளை பின்பற்றி செய்யவுள்ள திட்டத்தை சிபிஐயிடம் சமர்ப்பித்த பின்பே பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு மாநில அரசு பணி நியமனங்களை வழங்க அனுமதிக்க வேண்டும். முதல்வர் விஜய், அமைச்சர் ஆதவர்ஜுனா உள்ளிட்டோர் இந்த வழக்கு குறித்து பொதுவெளியில் பேச தடை விதிக்க வேண்டும். இது தொடர்பாக தேவையற்ற விவாதங்களை பரப்புவதை கட்டுப்படுத்த வேண்டும் என திமுக தாக்கல் செய்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி அசானுதீன் அமனுல்லா முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது திமுக சார்பில் ஆஜரான வக்கீல் மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று முறையிட்டார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உத்தரவிட்டுள்ளார். முதல்வர் விஜய் அசுர எழுச்சி, பதறும் திமுக. சர்வே முடிவு காப்பாற்றுமா? சட்டசபை தேர்தலில் முதல்வர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் வென்று ஆட்சியை பிடித்த பிறகு தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. தேர்தலின் போது திமுக கூட்டணியில் நின்ற முக்கிய கட்சிகளான காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் தாவிக கூட்டணிக்கு தாவிவிட்டன. ஆட்சியிலும் பங்கு பெற்றுள்ளன. அதேபோல் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மதிமுகவும் தாவிக அரசுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தன. கூட்டணியின் பிரதான கட்சிகள் தங்களை கை கழுவியது திமுகவை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இன்னொரு பக்கம் அதிமுகவில் மிகப்பெரிய புயல் வீசுகிறது. இதுவரை 6 எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் சேர்ந்து விட்டனர். இன்னும் வேலுமணி தலைமையில் ஒரு கிளர்ச்சிப்படை அதிமுகவில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அவர்களும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எப்போது வேண்டுமானாலும் தாவேகாவில் இணையக்கூடும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேச்சு அடிபடுகிறது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், முக்கிய நிர்வாகிகள் பலரும் தாவேகாவுக்கு தாவி வருகின்றனர். இப்படி அரசியல் களம் அடியோடு மாறிவிட்டது. இந்த மாற்றம் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கும் திமுகவுக்கு பெரும் கலக்கத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. வரப்போகும் இடைத்தேர்தலில் தங்கள் செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய இக்கட்டான நிலைமைக்கு திமுக தள்ளப்பட்டுள்ளது. இப்போதைய அரசியல் சூழலில் மக்கள் மத்தியில் திமுகவுக்கு ஆதரவு எந்த அளவு இருக்கிறது, இடைத்தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை அறிய திமுக ரகசிய சர்வேயை ஆரம்பித்துள்ளது. முதல்வர் விஜய் ஆட்சியை மக்கள் விரும்புகிறார்களா, திமுகவுக்கு இடைத்தேர்தலில் பாதிப்பு ஏற்படுமா என்பது உள்ளிட்ட கேள்விகளுடன் பிரபல வியூக வகுப்பு நிறுவனம் சர்வேயை ஆரம்பித்து விட்டது. இப்போது திமுக தலைவர் ஸ்டாலின் லண்டன் சென்றுள்ளார். அந்த பயணம் முடிந்து அவர் ஊர் திரும்பியதும் சர்வே முடிவுகள் அவரிடம் வழங்கப்படும். அந்த சர்வே அடிப்படையில் கட்சியில் அரசியல் நிலைப்பாட்டில் தேவையான மாறுதல்களை செய்து தேர்தலை சந்திக்க திமுக வியூகம் வகுத்துள்ளது. 40 வருடத்தில் முதல் முறை மோடி நாவே சாதனைதான். பொருளாதார மற்றும் ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய 3 நாடுகளுக்கு 6 நாள் அரசுமுறை பயணமாக டெல்லியில் இருந்து புறப்பட்டார் பிரதமர் மோடி. முதலில் இந்தோனேஷியா செல்லும் அவர் அதிபர் பிரபோவோவை சந்திக்கிறார். பின்னர் ஆஸ்திரேலியா சென்று பிரதமர் அந்தோனி அல்பானிசுடன் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். இறுதியாக நியூசிலாந்து செல்லும் மோடி அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லெக்சனை சந்தித்து பேசுகிறார். கடைசி 40 ஆண்டுகளில் எந்த இந்திய பிரதமரும் நியூசிலாந்து சென்றதில்லை. முதல் முறையாக மோடி செல்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கம் விலை மீண்டும் சரிவு. சர்வதேச நிலவரங்களால் தங்கம் விலை ஏற்றமிறக்கம் கண்டு வருகிறது. தமிழகத்தில் சனிக்கிழமை 1 கிராம் தங்கம் 13,700 ரூபாய்க்கும், சவரன் 1,09,600 ரூபாய்க்கும் விற்பனையானது.
நேற்று விடுமுறை தினம் என்பதால் தங்கம் விலையில் மாற்றமில்லை. இந்நிலையில் இன்று காலை தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் சரிந்தது. இப்போது ஒரு சவரன் தங்கம் 1,08,480 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 140 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 13,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல வெள்ளி விலையும் கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் இப்போது 250 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ வெள்ளி 2,50,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தத்தளிக்கும் மும்பை, பொளபொளவென சரிந்த அடுக்குமாடி, மாய்ந்த உயிர்கள், உலுக்கும் சோகம். மகாராஷ்டிராவில் சில நாட்களாக கொட்டி தீர்க்கும் கனமழை மும்பை பெருநகரையே புரட்டி போட்டுவிட்டது. நகரின் பல இடங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. வெள்ளத்தில் சிக்கி ஏற்கனவே பலர் இறந்துவிட்டனர். இந்த நிலையில் வெள்ளத்தில் தாக்குப்பிடிக்க முடியாமல் அடுக்குமாடி குடியிருப்பு பொளபொளவென சரிந்து விழுந்து 6 பேரை பலி கொண்டிருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மும்பையின் மான்குர்தீன் ஜந்தா நகரில்தான் இந்த கோர சம்பவம் நடந்தது. ஞாயிறு இரவு 8:30 மணி இருக்கும். திடீரென 3 மாடி குடியிருப்பு சரிந்து விழுந்தது. உள்ளே இருந்த மக்கள் இடிபாடுகளில் சிக்கினர். பக்கத்து வீடுகளுக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்பு படையினர் வந்தனர். இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டனர். கோர விபத்தில் 6 பேர் பலியாகினர். அவர்களை சடலமாக மீட்டனர். ஒருவர் பலத்த காயமடைந்தார். மரணமடைந்த 6 பேரில் 5 பேர் குழந்தைகள். 4 குழந்தைகள் இடிந்து விழுந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்தவர்கள். மற்றொரு குழந்தை பக்கத்து வீட்டு இடிபாடுகள் விழுந்ததில் இறந்தது. कितना रूम गिरा है टोटल? 3 रूम। 3 रूम गिरा। किसी का जान का हानि हुआ है? किसी का जान का हानि तो नहीं हुआ? दबे अंदर लोग। आप देख सकते हैं टुडे भारत न्यूज़ से बात। नमस्कार दोस्तों, इस वक्त हम मौजूद हैं मानखुर्द के मंडाला में। कितना फुट रोड है? कितना फुट रोड है? हम मानखुर्द के मंडाला में अंदर हैं। इस वक्त आप देख सकते हैं यहाँ पे 3 रूम गिर गए हैं। यहाँ पे देख सकते हैं आप किस तरह से ये 3 रूम गिरे हैं। कहीं ना कहीं बताया जा रहा है कि इसमें इस मलबे में लोग हो सकते हैं, ऐसा बताया जा रहा है। बच्चे लोग हैं यहाँ पे। कितने लोग हों? जिस तरह से हमने कल एक वीडियो बनाया था कि गोवंडी में भी कहीं ना कहीं बारिश के होने पर आज मानखुर्द शिवाजी नगर में कहीं ना कहीं आए दिन मकान जो गिरते नज़र आ रहे हैं, उसको लेकर बीएमसी की क्या कार्रवाई? ஏற்கனவே வெள்ளத்தில் மிதக்கும் மும்பை நகருக்கு இன்றும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கனமழை ஊற்றுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை அடியோடு முடங்கிவிட்டது. 116 வயதில் 3550 படியேறி ஏழுமலையான் தரிசனம். சிஎம் கவனத்துக்கு வந்த வீடியோ. அடுத்து நடந்த திருப்பம். சென்னையை சேர்ந்தவர் நவநீதம்மா. வயது 116. திருப்பதி ஜீவகோணாவில் இவரது பேரன் உள்ளார். சென்ற மாதம் திருப்பதி சென்ற நவநீதம்மா அலிப்பிரி மலைப்பாதையில் நடந்து 3550 படிகள் ஏறி ஏழுமலையானை தரிசித்தார். தள்ளாடும் வயதில் அவரின் பக்தி அனைவரது கவனத்தை ஈர்த்தது. பலர் இதை வீடியோ எடுத்து வெளியிட்டனர். இந்த வீடியோ வைரலாகி ஆந்திர முதல்வர் கவனத்துக்கு சென்றது. ஏழுமலையானின் தீவிர பக்தைக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் சிறப்பு தரிசனம் வழங்க முடிவு செய்தனர். திருப்பதி தேவஸ்தான தலைவர் PR நாயுடு இவரை பற்றிய விவரங்கள் தெரிந்தால் தனது முகாம் அலுவலகத்தில் நேரடியாக தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார்.
நவநீதம்மா பற்றிய விவரம் அறிந்து தொடர்பு கொண்டனர். இன்று VIP தரிசனத்தில் அழைத்து சென்று ரங்கநாதர் மண்டபத்தில் வேத பண்டிதர்கள் மூலம் ஆசீர்வாதம் வழங்கி பட்டு வஸ்திரம் அணிவித்தனர். தீர்த்த பிரசாதத்தை தேவஸ்தான செயல் அதிகாரி ரவிச்சந்திரா வழங்கி நவநீதம்மாவிடம் ஆசி பெற்றார். அந்த ஏழுமலையான்தான் மீண்டும் தங்களை அழைத்ததாக நவநீதம்மா குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து சென்றனர். చైర్మన్ సార్కి వెళ్ళిందానికి చైర్మన్ సార్ మాకు VIP దర్శనం కల్పించి మాకు మా అమ్మమ్మని అందరినీ దర్శనం ఇచ్చారు. చైర్మన్ సార్కి కృపంగా దైవ కృపంగా మాకు VIP దర్శనం అయిందన్న చాలా సంతోషంగా ఉంది. మర్చిపోయిన రోజుగా గుర్తుపెట్టుకుంటాము. అందరికీ ధన్యవాదాలు. దేవస్థానం వాళ్ళకి అందరికీ నమస్కారాలు. ధన్యవాదాలు. చెన్నై. இந்தியாவே எங்க பக்கம், அமெரிக்காவை அலறவிட்ட இஸ்ரேல் அடி. இஸ்ரேலுக்கு எங்களை விட்டால் வேறு சிறந்த நண்பர்கள் கிடையாது என்று பேசிய அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸுக்கு இந்தியா பெயரை இழுத்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கொடுத்த பதிலடி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் JD வான்ஸ் கொடுத்த ஒரு பேட்டியில் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவைப் போல இன்னொரு சக்தி வாய்ந்த நட்பு நாடு இல்லை, வேறு சிறந்த கூட்டாளிகள் அவர்களுக்கு கிடையாது என்று சொல்லியிருந்தார். இதற்குத்தான் இப்போது இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பதிலடி கொடுத்துள்ளார். அவர் கூறியது, இஸ்ரேலுக்கு இந்தியா என்கிற குட்டி நாட்டின் ஆதரவும் வேறு சில நாடுகளின் ஆதரவும் உண்டு. இந்தியா குட்டி நாடு, அங்கு வெறும் 140 கோடி மக்கள்தான் வசிக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் இஸ்ரேலுக்கு அளவு கடந்த ஆதரவு உண்டு என்று நறுக்கு தெரித்தாற்போல் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்தார். தங்களைப் போல வலிமையான நாட்டின் ஆதரவு இஸ்ரேலுக்கு இல்லை என்று வான்ஸ் வாய்ச்சோடால் விட்டதைத்தான் இப்படி கேலி செய்து சாடியுள்ளார். அதாவது இந்தியாவின் நட்பு இஸ்ரேலுக்கு உண்டு, அது ஒன்றும் சாதாரண நாடு அல்ல, மிகவும் வலிமையான நாடு, 140 கோடி மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய நாடு. அந்த நாட்டின் ஆதரவே இஸ்ரேலுக்கு இருக்கிறது என்பதைத்தான் அமெரிக்காவுக்கு சுருக்கென சொல்லியிருக்கிறார் நெதன்யாகு. இது பற்றி மேலும் அவர் பேசுகையில், வெள்ளை மாளிகையிலிருந்து இஸ்ரேலுக்கு இதுவரை கிடைத்தவர்களில் சிறந்தவர் ட்ரம்ப். JD வான்ஸையும் நான் மதிக்கிறேன், அதற்காக அவர்கள் சொல்லும் எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அர்த்தமில்லை என நெதன்யாகு பதிலடி கொடுத்தார். ஈரான் போர் நிறுத்தம் விவகாரத்தில் அமெரிக்கா இஸ்ரேல் உறவு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஈரான் போர் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஹெஸ்புல்லா பயங்கரவாதிகளை முழுமையாக முடித்துவிட இஸ்ரேல் முயற்சி செய்து வந்தது. லெபனானில் புகுந்து ருத்ர தாண்டவம் ஆடியது, தொடர் குண்டுவீச்சு சம்பவங்களை நடத்தியது, தரை வழியாக இராணுவத்தை அனுப்பியும் தீவிர தாக்குதல் நடத்தியது. ஆனால் ஈரான் போர் நிறுத்தத்தின் போது ஹெஸ்புல்லா போரையும் முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா கடும் நெருக்கடி கொடுத்தது. ஆனால் இதை இஸ்ரேல் விரும்பவில்லை. இதுதான் இரு நாட்டின் உறவிலும் சற்று விரிசல் ஏற்பட காரணம். சிறுமி உயிரை எடுக்க பயங்கரம், திமுக கொடி கட்டிய காரில் யார், பதற வைக்கும் பகீர் வீடியோ. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அடுத்த வந்தவாசி கிராமத்தைச் சேர்ந்தவர் கருணாநிதி. இவரது 15 வயது மகள் தாரணி ஆடு மேய்த்துவிட்டு வீட்டை நோக்கி ரோட்டில் நடந்து வந்து கொண்டிருந்தாள். அப்போது திமுக கொடி கட்டிய காரில் 4 பேர் கொண்ட கும்பல் சிறுமி மீது காரை ஏற்றிக்கொள்ள முயன்றது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மின்னல் வேகத்தில் கார் மோத வந்தது. கனப்பொழுதில் சுதாரித்த சிறுமி கார் பக்கத்தில் வந்ததும் சட்டென விலகினாள். கட்டுப்பாட்டை இழந்த கார் ரோட்டின் மறுபக்கத்தில் இருந்த வயலில் புகுந்தது. சம்பவத்தை பார்த்த கருணாநிதியும் அந்த பகுதியினரும் தட்டி கேட்டனர். அப்போது காரில் இருந்து இறங்கிய இளைஞர்கள் கட்டைகளை எடுத்துக்கொண்டு அவர்களை அடிக்க பாய்ந்தனர். அக்கம்பக்கத்தினர் திரண்டதால் அங்கிருந்து அவர்கள் தப்பிச் சென்றனர். நடந்த சம்பவங்களை அங்கிருந்தவர்கள் தங்கள் செல்போனில் வீடியோ எடுத்தனர். அந்த வீடியோ காட்சி வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுக்கு மேல ஏதாவது கரெக்ட் பண்ண நினைச்சா நல்லா இருக்காது. யார் மேல தப்பு? யார் மேல தப்பு? யார் நீ எதுக்கு அடிக்கிற? எதுக்கு அடிக்கிறீங்க? எதுக்கு என்ன பண்ணீங்க? உங்களை எதுக்கு அடிக்கிற நீ? ஆனா வெண்ண வாடா சந்திப்பா.
இந்த சம்பவத்தின் பின்னணியில் அதே ஊரைச் சேர்ந்த குண்டுமலி குடும்பத்தினர்தான் ஈடுபட்டனர் என்று போலீசில் புகார் செய்தார் கருணாநிதி. அதாவது கருணாநிதி குடும்பத்திற்கும் குண்டுமலி குடும்பத்திற்கும் கோயில் வரி செலுத்துவது தொடர்பாக ஏற்கனவே பகை இருக்கிறது. அதை தீர்க்கவே சிறுமி கொலை முயற்சி நடந்ததாக கருணாநிதி கூறினார். அவரது புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இளைஞர்களை தேடி வருகின்றனர். கொலை முயற்சி வீடியோ தீயாக பரவிய நிலையில் சம்பவத்திற்கு பாரதிய ஜனதா மாநில தலைவர் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்தார். அவர் கூறியது, பட்டப்பகலில் பொதுவெளியில் யார் யாரை வேண்டுமானாலும் மிரட்டலாம், தாக்கலாம், கொலை செய்யலாம் என்னும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்துவிட்டது. விஜய் அரசு வேடிக்கை பார்ப்பதும் கடும் கண்டனத்துக்கு உரியது. தவறு செய்பவர்கள் மீது எந்தவிதமான சமரசமுமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்.